Hello friends, வணக்கம் and welcome to Kalandhizzchannel lifestyle. இன்னைக்கு Kalandhizzchannel lifestyle சேனல்ல என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான fish fry ரெசிபி தான் பண்ண போறோம். வஞ்சர மீன் வறுவல் கொஞ்சம் மசாலா வந்து எப்பவுமே அரைக்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா அரைச்சு செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய பேருக்கு வீட்டு முறையில் அரைக்கக்கூடிய மசாலா பொருட்கள் பொடி வகைகள்லாம் நீங்க வேணும்னு நினைப்பீங்க. நம்ம கிட்ட தியா ஃபுட்ஸ் அப்படிங்கிற பிராண்ட் நேம்ல நம்ம வந்து வீட்டு முறையிலேயே சாம்பார் பவுடர், ரசம் பவுடர், கறி மசாலா பவுடர், இட்லி பொடி, கருவேப்பிலை பொடி, பருப்பு பொடி, தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், சத்து மாவு, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வீட்டு முறையில் நானே என் கைப்பட உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அக்கா இவங்கெல்லாம் எப்படி வந்து கேர்ஃபுல்லாக நீட்டாக செய்வாங்களோ அந்த மெத்தடில் நாங்களும் செஞ்சு கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு நல்ல நல்ல ஃபீட்பேக்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு எங்கள் ப்ராடக்ட்ஸை வாங்கி ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கீழே போயிட்டுருக்கிற இந்த தியா ஃபுட்ஸோடைய நம்பர் 9344941992க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு முறை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம வஞ்சர மீன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ரெகுலராக பண்ணுற ஃப்ரை இல்லாமல் கொஞ்சம் மசாலா வேறு மாதிரி அரைச்சி செய்ய போகிறோம். நல்லா எலுமிச்சம்பழ சாறு உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிட்டோம். இப்போ இதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் 10 to 15 வெங்காயம் வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. இஞ்சி எவ்வளோ மீன் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இஞ்சி, பூண்டு, சோம்பு ஒரு ஸ்பூன், இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிருங்க. ஓரளவுக்கு நல்லா ரொம்ப மை மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு எல்லாமே கலந்து வர்ற மாதிரி அரைச்சிக்கோங்க. பச்சை ஆனியனோட வாசனை வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். கூட மல்லித்தூள், மிளகாத்தூள், இது ரெண்டுமே தியா ஃபுட்ஸுடைய மல்லித்தூள், தனி மிளகாத்தூள் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணுறோம். காரத்துக்கு ஏற்ற அளவு தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் சேர்த்து இதில் மஞ்சத்தூள் உப்பும் உள்ளே சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் வாசத்துக்காக கருவேப்பிலை ஒரு கொத்து உள்ளே போட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழம் அதே மாதிரி ஒரு மூடி எலுமிச்சம்பழ சாறு உள்ளே பிழிஞ்சு தான் நம்ம இதை அரைக்க போகிறோம். ஸோ இந்த பச்சை ஆனியனோட டேஸ்ட்டு கூட வந்து கருவேப்பிலை, எலுமிச்சம்பழ சாறு இதெல்லாம் சேர்ந்து அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரா ஆனியனாக இருந்தால் கூட நம்ம அதை வந்து ஃபிஷ்ஷில் தடவி ஃப்ரை பண்ண போகிறோம். பட் அந்த ஆனியன் வேகிறப்போ அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பேஸ்ட் வந்து நம்ம மீனில் தடவி மீனை ஊற வைக்க போகிறோம். நம்ம ரெகுலராக வந்து வெறும் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இது மட்டுமே சேர்த்து டக்குன்னு குயிக்காக ஒரு ஃப்ரை பண்ணுவோம். கொஞ்சம் வந்து நீங்கள் டைம் இருக்கிறப்ப ரிலாக்ஸாக பண்ணுறப்ப இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அந்த சோம்போட வாசனை, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தோட ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மீன் ஃபுல்லாக நல்லா தடவிடுங்க. தடவிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 to 4 hours மீன் வந்து நல்லா ஊற வச்சுருங்க. நீங்கள் நாளைக்கு செய்கிற மாதிரி இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு நைட்டு வாங்குறவங்க வந்து நைட்டே வாங்கி க்ளீன் பண்ணி தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிவிட்டு மசாலா பூசி இந்த மாதிரி ரேப் போட்டு சுற்றி நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு மறுநாள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை காலையில் தான் மீன் வாங்குற மாதிரி இருந்தால் கூட ஒரு 2-3 hours வந்து கண்டிப்பாக ஃப்ரீசரில் வச்சுருங்க. ரேப் பண்ணிவிட்டு அந்த மசாலா நல்லா பிடிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நான் ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் ஆட்டக்கூடிய செக் எண்ணெய் தான், தேங்காய் எண்ணெய் தான் எப்போவுமே மீன் வறுவலுக்கு. இன்றைக்கி வந்து தவாவில் வச்சு பண்ண போகிறேன். மோஸ்ட்லி வந்து ஸ்கில்லட் யூஸ் பண்ணுவேன். இல்லைனா கேஸ்ட் அயர்ன் தவா ஆர் கேஸ்ட் அயர்ன் ஸ்கில்லட் தான். வேறு வந்து டீப் ஃப்ரை எப்போவுமே பண்ண மாட்டேன். ஸோ இந்த அளவான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் அந்த எண்ணெயில் வந்து கருவேப்பிலை கொத்தா இந்த மாதிரியோ இல்லை உருவி போட்டிங்கன்னாலும் அந்த வாசம் வந்து அந்த தேங்காய் எண்ணெயோடு சேர்ந்து ஃப்ரை ஆகிறப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃப்ரை ஆகிட்டு இருக்கிறப்ப எனக்கு வந்து ரச சாதம் கூட வச்சு சாப்பிட்ணுங்கிற ஃபீல் இருக்குது. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மீன் வந்து திருப்பி போடுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்பி போடுங்க. பெரிய மீன் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து ஓரளவுக்கு அடியில் நல்லா வெந்த அப்புறமா திருப்பி போடுங்க. நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்து சூப்பராக சர்வ் பண்ணுங்கள். கூட கொஞ்சம் ஆனியன், லெமன் ஜூஸோடு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். நம்பரும் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், பியூர்லி ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளை அப்ரோச் பண்ணுங்கள். நிறைய பேர் நல்ல நல்ல ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்குறீங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல். அதே மாதிரி தியா ஃபுட்ஸையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.